Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 25/6/2026. இந்த வீடியோவை நைட் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ரீநீட் யூஜி 2026 அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஜூன் மாதம் நடந்த ரீநீட் தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்டிஏ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆன்சர் கீயில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஒரு 8 o'clock அப்டேட் பண்ணியிருந்தோம், அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போது அந்த ஆன்சர் கீழே ஒரு 2 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில மாணவர்களுக்கு சந்தேகம். அதை இப்போது ப்ரூஃபோடு நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது 4 மார்க்கு போனஸ் அனைவருக்கும் வழங்கப்படும். அது யாருக்கெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போது உங்களுடைய ஆன்சர் கீ என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ஒரு 4 பேஜில் இருக்குது. அதில் 2 கேள்விக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின் 2,3 இருக்கும். அதே போல் 26வது கொஸ்டின் ட்ராப் அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த 38வது கேள்வியில் ஆப்ஷன் 2 போட்டாலும் மார்க்கு, 3 போட்டிருந்தாலும் மார்க். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் மார்க்கு. இதை தவிர 1 இல்லை 4 போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கு மார்க்கு கிடையாது. அட்டன் பண்ணலைன்னா மார்க் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், 2 ஆப்ஷன் 2 ஆன்சர் இருக்கிற கொஸ்டினுக்கு அந்த 2ல் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அந்த 2 ஆப்ஷனை தவிர வேறு ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, மீதம் இருக்கிற 2 ஆப்ஷனை போட்டிருந்தீங்கன்னா அதற்கு மார்க் கிடையாது. அந்த கேள்வியை அட்டன் பண்ணாமல் விட்டாலும் மார்க்கு கிடையாது. அடுத்தது, ஒரு கேள்வியை என்டிஏ ட்ராப் பண்ணியிருக்காங்க. அப்போ ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணவில்லை என்றாலும் தேர்வுக்கு நீங்கள் ப்ரெசண்ட் ஆகியிருந்தாலே உங்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும். அதற்கு பெயர் போனஸ் மார்க். இப்போ உதாரணத்துக்கு இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாணவர் தேர்வுக்கு போயிட்டு 180 கேள்வியும் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் அவருக்கு 4 மார்க் வழங்கப்படும். நான் சொல்கிறது கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் போய் 180 கேள்வியும் ஒருத்தர் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ட்ராப் பண்ண கொஸ்டினுக்காக 4 மதிப்பெண் வழங்கப்படும். ஓகேங்களா? எங்கே சார் இதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் உங்களுக்கு if more than one option is found to be correct, then 4 marks plus 4 marks will be awarded to only those who have marked any of the correct option. அப்போது 2 ஆன்சர் கரெக்டு, 2 ஆப்ஷனில் எதை போட்டிருந்தாலும் கரெக்ட் அப்படின்னா முதல் கண்டிஷன் அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். 2வது கண்டிஷன் அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் போட்டிருக்கணும். இப்போ 2,4ங்கிற ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் 2ன்னு மார்க் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 4ன்னு மார்க் பண்ணியிருக்கணும். அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தால் மார்க் கிடையாது. 1 இல்லை 3 போட்டிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது. இப்போது அந்த ட்ராப் கொஸ்டினை பற்றி பார்த்துடலாம். இஃப் நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்டு, அதாவது ஒரு கேள்வியில் 4 ஆப்ஷனுமே சரியான விடை கிடையாது, எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கேள்வியை என்ன பண்ணுது, என்டிஏ ரத்து செய்கிறது, அந்த கேள்வியை என்டிஏ ட்ராப் பண்ணுது. அந்த மாதிரி கண்டிஷனில் தென் ஆல் கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்பியர்டு வில் பி கிவன் 4 மார்க்ஸ். அப்போது அந்த தேர்வுக்கு யாரெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் 4 மதிப்பெண் போனஸாக வழங்கப்படும். ப்ளஸ் 4 மார்க்ஸ் irrespective of factor whether the question has been attempted or not attempted by the candidate. அந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருந்தாலும் அட்டன் பண்ணலைனாலும் நீங்கள் தேர்வறைக்கு போயிருந்தாலே ட்ராப் கொஸ்டினுக்கு 4 மதிப்பெண் அப்படிங்கிறது வழங்கப்படும். அதற்கு பெயர் போனஸ் மார்க். ஸோ இந்த சந்தேகம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 கேள்விக்கு
உங்களுக்கு ஒரு கேள்விக்கு போனஸ் மார்க்கு, இன்னொரு கேள்விக்கு 2 ஆப்ஷன் கரெக்டு. இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் அதற்கு மதிப்பெண் வழங்கப்படும். அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. அட்டன் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற 2 ஆப்ஷனை தவிர மீதி 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை போட்டிருந்தாலும் அதுக்கு மார்க் கிடையாது. ட்ராப் பண்ணுற கொஸ்டினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலானோ அட்டன் பண்ணாமல் விட்டாலும் 4 ஆப்ஷனில் எதை போட்டாலும் இல்லை போடவில்லை என்றாலும் அனைவருக்கும் 4 மதிப்பெண் போனஸாக வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ உங்கள் டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வைக்கு இதை கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, NRI சீட்டு, அதே போல் மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, ஆல் இண்டியா கோட்டாவில் NRI சீட்லேயும் படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். OMR சீட்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணோன்னே அதை பற்றின அப்டேட்டும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன்.